மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், மாதவம் ஏதும் செய்யவில்லை நான். குறி அறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன். மாதவம் ஏதும் செய்யவில்லை நான், குறி அறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன். கருவறை உனக்கில்லை நீ பெண்ணில்லை என்றீர்கள், நல்லது. கருவறை உனக்கில்லை நீ பெண்ணில்லை என்றீர்கள், நல்லது. ஆண்மையை அறுத்தெறிந்ததால் சந்ததிக்கு சமாதி கட்டிய பட்டு போன ஒற்றை மரம் நீ. வேர்கள் உள்ளவரை மட்டுமே விழுதுகள் உன்னை தாங்கும் என்றீர்கள், நல்லது. நீங்கள் கழிக்கும் எச்சங்களை சாதிவெறியும் மதவெறியும் கொண்டு நீங்கள் விருட்சமாக்க விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கிற கருவறை எனக்கு வேண்டாம். நீங்கள் கழிக்கும் எச்சங்களை சாதிவெறியும் மதவெறியும் கொண்டு நீங்கள் விருட்சமாக்க விதை போட்ட உங்கள் மிச்சங்களை சிசுவாக சுமக்கிற கருவறை எனக்கு வேண்டாம். உங்கள் ஏற்றத்தாழ்வு எச்சங்களை சுமந்ததால் பாவம் அவள் கருவறை கழிவறையானது. என்னை இயற்கையின் பிழை என்று தாராளமாய் சொல்லிக் கொள்ளுங்கள். என்னை இயற்கையின் பிழை என்று தாராளமாய் சொல்லிக் கொள்ளுங்கள். நான் யார் என்பதை நானே அறிவேன். மதம் மறந்து சாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையை வாழ முடியுமா உங்களால்? மதம் மறந்து சாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கையை வாழ முடியுமா உங்களால்? கருவில் சுமக்காமலேயே தாயாக முடியுமா உங்களால்? மார்முட்டி பசியாராமலேயே மகளாக முடியுமா உங்களால்? என்னால் முடியும், எங்களால் முடியும். உங்கள் ஆணாதிக்க குறியை அறுத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆணாதிக்க குறியை அறுத்து கொள்ளுங்கள். பிறகு சொல்லுங்கள் நான் பெண்ணில்லை என்று. நன்றி. பத்தியமா உங்க கவிதையில் இருந்தது நான் யார் என்று நான் அறிவேன் அப்படின்று. நீங்க இப்போ பேசினதுக்கு அப்புறம் உங்க கவிதையை கேட்டதுக்கு அப்புறம் நீ யார் என்று நாம் அறிவோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்வோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக நீங்க நினைக்கிறீங்க. மீண்டும் கல்கிக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. உண்மையிலேயே நீங்கள் யார் என்று நாங்கள் அறிவோம். நன்றி அதற்காக. தேங்க்யூ. யூ லைக் டு சே சம்திங் பவித்ரா? யா ப்ளீஸ். இதுக்கு கவிதையா அவ்வளோ இலக்கணம் தெரிஞ்சு எனக்கு சொல்ல வராது. பட் இவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரிஞ்ச கவிதையில் எனக்கு ஒரு வரி சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் இயற்கையின் பிழை அல்ல, இறைவன் இயற்றிக் கொண்டிருக்கும் ஒரு கலை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, கல்கி சுப்ரமணியம், உங்ககிட்ட நான் ஒரு கேட்கணும். அதாவது உங்களுக்கு ஒரு 60 செகண்ட் கிடைக்குது ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு. ஸோ அந்த 60 செகண்ட்குள்ளே நீங்கள் என்ன விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு விரும்புவீங்க, இல்லை என்ன பேச விரும்புவீங்க? பிரதமர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து அவை உறுப்பினர்களே, இந்த அவையில் நான் ஒரு திருநங்கை தான் இருக்கிறேன். ஆனால் இந்த அவையில் முழுக்க ஆண்களும் பெண்களுமாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பொழுது ஒரு திருநங்கைக்கு உங்கள் கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப் போகிறீர்கள்? எப்பொழுது அவர்களை அங்கீகரிக்கப் போகிறீர்கள்? எப்பொழுது அவர்களை ஒரு பரிதாபத்திற்குரியவர்களாகவே பார்ப்பதை நிறுத்தப் போகிறீர்கள்? உங்களுக்கு சமமாக இங்கே நாங்கள் எப்போது வந்து உட்காரப் போகிறோம் அப்படின்னு கேட்பேன். சூப்பர்.